ஒசூர் இன்ஜினியர்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஐபேட் ப்ரோ 12.9 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, M2 சிப்பு, எல்லாமே கார்ட்போர்டு, எதுவுமே பிளாஸ்டிக் கவர் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இழுத்து கிழிச்சோன்னா இந்த பக்கம் பாட்டம் டாப் கிழிச்சா பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணால் ஐபேடு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் போட்டு வேக்ஸ் பேப்பர் மாதிரி போட்டு கவர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு, நல்ல வேலை லைட்னிங் கேபிள் கிடையாது, டைப் சி போட்டு ரெண்டு பக்கமுமே வந்து ஸ்பீக்கர் போட்டு மொத்தம் 4 ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் மேலே பவர் ஆஃப் பட்டனு, சைடில் வால்யூம் ராக்கர் இருக்குது, ஆப்பிள் லோகோ, கேமரா 2 கேமரா 10-12, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் இந்த டியூவல் கேமரா ஒய்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வால்யூம் ராக்கர் பட்டனு. இது வந்து என்ன சிம் கிடையாது, இது வந்து ஒய்ஃபை மாடலு வித் சிம்மும் இருக்குது. பட் இது வந்து ஒய்ஃபை மாடல். ஸோ அந்த சிம் போட்டு வந்து சும்மா டம்மி இந்த ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏஷியன் ரீஜன்னால் வந்து எல்லா ஏஷியன் லாங்குவேஜ்லேயும் வருது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தாய் இதிலலாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிந்தி லாங்குவேஜ். அப்புறமேல் வந்து முன்ன அலோன் வண்டி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்துட்டு அப்புறம் ஸ்வைப் பண்ணோன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ நல்ல கிளாரிட்டி, எல்லா கலர்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. ஸோ கொஞ்சம் கையில் ஹேண்டில் பண்ணுறது 12.9 கொஞ்சம் பெருசு தான். 12.9 ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசு தான். சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து டபுள் ஹேண்ட் வேணும், சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் ரொம்ப பெருசாக இருக்குது, அது டேப்னு சொல்ல முடியாது, அது மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்குது. கையில் வந்து கொஞ்சம் மெல்லிசாக ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜரு, டைப் சி, நல்ல வேலை டைப் சி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும். அப்புறமேல் வந்து டைப் சி போட்டு, இதுதான் 2 சந்தோஷமான விஷயம். இது வந்து 20 வாட் சார்ஜரு, 20 வாட் ஆப்பிள் சார்ஜர். இந்தியாவில் வாங்கினாலும் இந்தியாது. ஸோ அதுக்கடுத்து டேட்டா கேபிள் டைப் சி, 2 பக்கமே டைப் சி கேபிள் கொஞ்சம் நல்லா குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வந்து அந்த கார்ட்போர்டு பேப்பரில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே பிளாஸ்டிக்கு எதுவுமே இல்லை, 100% ரீசைக்கிளபிளில் கார்ட்போர்டு இது தான் வந்து பேக்கிங் இருக்குது. ஸோ இதாங்க பொருள். இது வந்து மேஜிக் கீபோர்டு. ஸோ இது வந்து 33,000 ரூபா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 2 ஆங்கிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து என்ன அந்த மேக்னெட் இருக்கும், அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து ஜஸ்ட்டு பேக் கவர் மாதிரி தான். ஸோ அந்த ஆங்கிளுக்காக நல்லா அங்கே ஃபோல்டு இருக்குது. இது வந்து பாட்டம் வியூவை, இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது நார்மல் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் கீபோர்டு மாதிரி. இப்போ வந்து இதில் ஜஸ்ட்டு நம்ம டேப் வச்சோன்னா இது வந்து நம்ம லேப்டாப் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே டைப் சி போட்டிருக்குது. டைப் சி போட்டு வந்து சைடில் இந்த அலுமினியம் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே சார்ஜ் பண்ணி இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லிம்மு, ஈஸி போர்ட்டபிள். பட் 33,000 ரூபா. ஸோ அந்த காசுக்கு ஒர்த்தாக நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இல்லை நார்மல் ப்ளூடூத் கீபோர்டில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 டாட் அப்போ காட்டினாலும் அது வந்து அங்கே கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த அவ்வளோதான். இப்போ கீபோர்டு ஒர்க் ஆகுது, மவுஸ் பேட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி முதல்ல செட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒசூர் இன்ஜினியர்ஸின் நன்றி.